ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான அரைச்சி விட்ட மருந்து குழம்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆரோக்கியமாக வாழறதுக்கு இந்த மாதிரி குழம்பு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டாலே போதும். மருந்து மாத்திரைகளை எல்லாம் நம்ம குறைச்சிக்கலாம். இந்த குழம்பு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் சரியாகுங்கிறத நான் சொல்கிறேன். டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக், சளி, தொண்டை வலி, பசியின்மை இது எல்லாமே சரியாகும். அது மட்டும் இல்லை, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கையளவுக்கு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 2 பீஸ் சுக்கு, 1.5 ஸ்பூன் தனியா, 7 வரமிளகாய், 2 ஸ்பூன் அளவு மிளகு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதில் பூண்டு நிறைய இருக்குது. இதில் பாதி அளவு தான் நம்ம வதக்கிட்டு அரைக்கிறதுக்கு சேர்த்துப்போம். மீதி குழம்பு தாளிப்புக்கு எடுத்துப்போம். அடுத்து ஒரு முருங்கைக்காய், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, கருவேப்பிலை தேவையான அளவு. அடுத்து நம்ம புளி எடுத்து சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து சுடு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இந்த புளியை ஆறுனதுக்கப்புறம் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்த பொருள் எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எல்லாமே ஒரே டைமில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண முடியாது. ஒவ்வொன்றும் சீக்கிரமாக பொரிஞ்சிடும், ஒன்று லேட்டாகும். இப்போ சீரகம்லாம் சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடும். மிளகு கொஞ்சம் லேட் ஆகும். அதை விட மிளகாய் தனியாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதனால தான் நம்ம தனித்தனியாக பண்ணிக்கிறோம். இதில் ஒரு கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. பூண்டும் சுக்கும் நான் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கியிருப்பேன். அந்த கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அதை மறக்காமல் நீங்கள் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதில் பூண்டும் சுக்குமே வதக்கி சேர்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதை வச்சிடலாம். இப்போது நம்ம குழம்பு தாளிப்புக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் போட்டு கொஞ்ச நேரத்திலே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டில் பாதி பூண்டு இப்போ நம்ம தாளிப்புக்கு சேர்த்துக்கிறோம். பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டாலே போதும். இப்போ இதையெல்லாம் நல்லா வதங்கி வரணும். அதுக்குள்ளே நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோம், அந்த புளியையும் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக நம்ம கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்கும் பொழுது சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வரும், குழஞ்சி வரும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி குழஞ்சி வரணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டால் போதும். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்த மசாலாவையும் இப்போ மிக்சியில் நல்லா நைஸாக வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம், அந்த புளி கரைசலோட அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
முருங்கைக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம புளிக்கரைசலோட அந்த மசாலாவையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி நம்ம நிறைய சேர்க்கல. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரும்பொழுது தான் அதனோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிருக்கும். ஏன்னா நம்ம வீட்லேயே அரைச்சிருக்கோம் இல்லையா மசாலா. அவ்வளோதாங்க, குழம்பு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.